ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மதிய சாப்பாட்டுக்கு அத்தை வெளியில் அடுப்பு பற்ற வச்சுட்டாங்க. இந்த பைப்பு நம்மளோட பாத்திரங்கள் இருக்கிற தண்ணியும் குளிக்கிற ரூம் தண்ணியும் கொல்லைக்கு போகிற மாதிரி விட்டுருக்கோங்க. அதில் நம்ம தம்பி பசங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்கள்ட்ட வண்டி அதில் ஏற்றி இறக்கி பைப்பை டேமேஜ் பண்ணிடுவாங்க போல். சரி, கொல்லையில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மண் கிடந்துச்சு, அதை அள்ளி கொண்டு வந்து அதில் பைப் மேலே போட்டு பைப்பை காப்பாற்றலாமே ஒரு ஐடியா வந்துச்சு. சரின்ட்டு போயிட்டு அந்த மண்ணெல்லாம் அள்ளி கொண்டு வந்து பைப்பை சேவ் பண்ணியாச்சு. சரின்னு பார்த்தா அரே செடியும் செத்தையுமா நேற்று பின்னாடி அந்த பலகையை தூக்கி போட்டேன் பாருங்கள், அதெல்லாம் களைஞ்சி போய் கடந்து ஒரு மாதிரியாக இருந்துச்சு கொல்லையே. அதை சுத்தம் பண்ணலான்னு ஒரு ஞானோதயம் வந்துச்சு. கல்யாணம் ஆகி 5 வருஷத்தில் இப்படி பொறுப்பாக விறகு வெட்டி கொல்லையை சுத்தம் பண்ணது இன்றைக்கி தாங்க. அத்தை வந்து சமையல் வேலையை தவிர மற்ற வேலை என்னை இது வரைக்கும் பார்க்க விட்டதே கிடையாது. இன்றைக்கி சும்மா சமையல் வேலை தான் வெட்டியாக தானே இருக்கோம் அப்படின்னு அந்த பக்கம் இறங்கியாச்சு. அந்த வேலையை அந்த செடியை ஃபுல்லாக பறித்து கொஞ்சம் நேரம் காஞ்சிச்சின்னா சாயங்காலம் கொளுத்துறதுக்கு ஈஸியாக இருக்கும்ல, அதனால அந்த வெயிலில் காய வச்சுட்டு அம்மா வீட்டு பக்கம் வந்தாச்சு. நமக்கும் அம்மா வீட்டுக்கும் ரொம்ப தூரங்க, 1/2 கிலோமீட்டர் கூட முழுசாக இருக்காது. அம்மா சமைச்சிட்ருக்காங்க. ஹாய் சொல்கிறாங்க. அம்மா வீட்டுக்கு எப்போ வந்தாலும் அந்த அம்மா வீட்டு பக்கத்தில் மைத்தாத்தா டீ கடை இருக்குது, அங்கே வந்து டீயும் 2 வடையும் சாப்பிட்டு போனால் தான் வந்ததுக்கான திருப்தியே இருக்கும். அப்படியே அப்பா பஸ் வந்துச்சு. அம்மா சாப்பாடு கொடுக்க வெயிட் பண்ணாங்க. சரி, அப்படியே அப்பாவையும் பார்த்துட்டு போயிடலான்ட்டு அப்பாட்ட தம்பிக்கு ஒரு பிஸ்கெட்டையும் வாங்கிட்டு நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. வந்துட்டு நல்லா ஓரளவு உணர்ந்துருச்சு அந்த செடி, அந்த பலகை எல்லாமே வெயிலில். அப்புறம் அது பள்ளி போட்டு கொளுத்தி க்ளீன் பண்ணியாச்சு. இந்த மல்லிகைப்பூ செடி நம்ம வீட்டில் ஒரு செடி இருந்துச்சு, அதுலேருந்து குச்சியை ஒடிச்சு வச்சுருந்தேங்க. அதை வச்சுட்டு 4-5 மாதம் இருக்கும். அப்பப்போ வந்து பார்ப்பேன், குச்சியே காஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. இப்போ வந்த மழைக்கு துளுர்த்துச்சு போல். நான் கொல்லை க்ளீன் பண்ண வந்ததுனால ஏதோ நான் வச்ச குச்சி துளுத்ததை பார்த்துட்டேன். சரின்ட்டு அதுக்கும் சுற்றி மண்ணை வச்சு மேடு மாதிரி கட்டிட்டு வேலையை முடிச்சாச்சு. ஃபுல்லாக அந்த சைட்லலாம் துணி காய போட கூட இடம் இல்லை, அவ்வளோ செடியும் சத்தையுமா ஒரு மாதிரியாக இருந்துச்சு. இன்னைக்கு ஃபுல்லாக அந்த வேலையை முடிச்சாச்சு. இப்போ தான் கொல்லை க்ளீனாக பார்க்கவே நல்லா இருக்குது. இன்னமும் வேலை இருக்குங்க. பாருங்கள், சுத்தமாக கொட்டி சுத்தம் பண்ணி கொளுத்தி விட்டுட்டோம். நம்ம வீட்டில் மார்கழி மாதம் கோயிலில் மண்டகப்படி வைப்பாங்கல்ல, அதுக்கு கூட்டம் நடந்துகிட்ருக்கு. எப்போதுமே நம்ம வீட்டு வாசலில் தான் நடக்கும். அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.